டேபிள் ஃபேனால் மனைவியை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய கணவன். அரக்கத்தனமாக அடித்த அடியில் அடுத்த சில நிமிடங்களிலேயே உயிரிழந்த மனைவி. டேபிள் ஃபேனால் அடித்து கொலை செய்யும் அளவுக்கு கணவனுக்கு மனைவி மீது என்ன வெறி? கொடூர கணவன் சிக்கினானா? நடந்தது என்ன? பக்கத்து வீட்டுல என்ன இவ்வளவு சத்தம் கேக்குதுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் கணேசன் என்பவரோட வீட்டு முன்னாடி வந்து நின்னு பார்த்திருக்காங்க. வீட்டுக்குள்ள கணேசனோ அவரோட மனைவி அமுதாவோ மாறி மாறி கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. கதவை தட்டி பார்க்கலாமா வேண்டாமான்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கொஞ்ச நேரத்திலேயே அமுதா ஐயோ அம்மான்னு அலறி துடிக்கிற சத்தம் கேட்டு இருக்கு. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சேர்ந்து கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க அமுதா தலையிலிருந்து ரத்தம் கொட்டுன நிலையில சடலமா கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்பதான் வீட்டுக்குள்ள நடந்த தகராற பத்தி தெரிய வந்திருக்கு. செங்கல்பட்டுக்கு அருகே இருக்கும் பெருங்களத்தூர்ல உள்ள ரோஜா நகரை சேர்ந்தவங்க கணேசன் அமுதா தம்பதி. இவங்களோட 2 பசங்களும் கல்யாணமாக்கி வெளியூர்ல செட்டில் ஆயிட்டாங்க. ரோஜா நகர்ல உள்ள வீட்டுல கணேசனும் அமுதாவும் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. பசங்க கூட இருக்கும்போது இருந்த ஒற்றுமை அவங்க கல்யாணமாக்கி போனதுக்கு அப்புறம் 2 பேருக்குமே இல்ல. எதுக்கெடுத்தாலும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. குறிப்பா சோறு சாப்பிடுற நேரம்தான் 2 பேருக்கும் பெரிய போர்க்களமே நடந்திருக்கு. என்னதான் குழம்பு வைக்கிற, வாயில வைக்க முடியல, இப்படி சமைச்சு போட்டா வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன்னு சொல்லி தினமும் மனைவி கிட்ட சண்டை போட்டிருக்காரு கணேசன். அதுக்கு அமுதா என்னால இப்படிதான் சமைக்க முடியும், இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க இல்லைன்னா பட்னியா இருங்க அப்படின்னு பதிலுக்கு பதில் பேசி இருக்காங்க. இப்படியே 2 பேருக்கு இடையில தினமும் சண்டை சச்சரவா இருந்திருக்கு. அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிற விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வந்த பசங்க 2 பேரும் வயசான காலத்துல இப்படி அடிச்சுக்கிட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த கணேசனுக்கும் அமுதாவுக்கு இடையில மறுபடியும் சாப்பாட்டால சண்டை வந்திருக்கு. அந்த சின்ன சண்டை தான் கணேசனை கொலை செய்யவே தூண்டி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு கணேசன். அப்போ மனைவி அமுதா சேர்ல உட்கார்ந்து டிவில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வேலையை முடிச்சிட்டு பசியோட வீட்டுக்கு வந்த கணேசன் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி இருக்காரு. அவர் சொல்றத அமுதா காதுல வாங்கிக்காம பசிச்சா நீங்களே எடுத்து வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அமுதா அப்படி சொன்னதும் கணேசனுக்கு உச்சக்கட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறம் பல வாக்குவாதங்களுக்கு அப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க அமுதா. அப்போ மனுஷன் நிம்மதியா சாப்பிட முடியுதா? என்ன குழம்பு இது, கேவலமா இருக்குன்னு கணேசன் சொல்ல, என் வயசுக்கு இப்படிதான் வைக்க முடியும், சும்மா குறை சொல்லிட்டே இருக்காதீங்க அப்படின்னு கத்தி இருக்காங்க மனைவி அமுதா. ஏற்கனவே சாப்பாடு லேட்டா எடுத்து வச்சான்னு கோபத்துல இருந்த கணேசன் மனைவி அமுதாவை கண்மூடித்தனமா தாக்கி இருக்காரு. பதிலுக்கு அமுதாவும் வீட்டுல உள்ள பொருட்களை தூக்கி வீசி இருக்காங்க. அப்ப வீட்ல இருந்த டேபிள் ஃபேனை எடுத்து மனைவி அமுதாவோட தலை மேலேயே போட்டிருக்காரு கணேசன். அதுல அவங்களுக்கு தலையிலிருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கொடுத்த புகாரோட அடிப்படையில சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அமுதாவோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு கணேசன் கிட்ட விசாரணை பண்ணதுல தான் அமுதாவுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் கணேசன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.